ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சிம்பிளி சும்மா. நான் தான் உங்கள் கண்மணி கவியரசன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஸ்வீட்டான டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் பப்கின் பூசணிக்காய் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் டிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் கடலெண்ணெயில் தான் சமைக்க போகிறேன். நான் வந்து தேவையான அளவு கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்பூனில் எடுக்கிறதா இருந்தால் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு லைட்டாக வதங்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சீரகம் வந்து நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம் சின்ன சைஸு எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்து 1 லீஃப் அளவுக்கு வந்து நான் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதக்கி விட்டுட்டு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நம்ம வந்து இந்த வெங்காயத்தை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 சைஸ் பெரிய தக்காளி வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்க விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிறதுக்கு வேண்டி நான் வந்து உப்பு வந்து இப்போயே ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து கல் உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ மெஷர்மெண்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் பாருங்கள் தனியாக திரண்டு வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் நாம் கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காயை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த சைஸ்க்கு தான் வந்து இன்றைக்கி நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதை விட சின்ன சைஸ் வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். பாயில் ஆயிடுச்சுன்னா வந்து மிக்சிங்க்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வேண்டி கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பப்கினும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1 டம்ளர் அளவு தண்ணி போதுமானது. இதே சீக்கிரம் வந்து பாயில் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம 1 டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், அதில் காயில் இருக்க தண்ணியும் ப்ளஸ் நான் ஊற்றின 1 கிளாஸ் தண்ணியும் நல்லா இதாகிடுச்சு. அது பாயில் ஆகிறதுக்குள்ளே வேர்க்கடலையை வறுத்து நான் வந்து மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி பொடியாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஃபைனலி வந்து பூசணிக்காய் ரெடி ஆகிடுச்சு. அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலையை வந்து கொட்டி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு வந்து வேர்க்கடலை எடுத்திருக்கேன். கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு கொஞ்சமாக துருவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலி வந்து எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி இலையை வந்து தூவிட்டு நம்ம சூப்பரான பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.